ஜனனி, அந்த பஸ் ஓட்டுன டிரைவரா நீ? நீ பேசுறதை கேட்டா சிரிப்பு சிரிப்பா தான் வருது. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட தனியா ஒரு ரூம்ல இருக்கேன். ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீயே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு அப்படியே விலகி விலகி போறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீயும் சுயநலமா இருக்கல்ல? அதான் என்னால தாங்கிக்க முடியல ஜனனி. நான் எவ்வளவுதான் நார்மலா இருக்கலாம் ட்ரை பண்ணாலும் ஏதோ மூணாவது மனுஷங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உனக்கு புரியுதா? அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நீ பாட்டுக்கு வர போற. இல்லங்க, அது வந்து போத நிறுத்து. இப்ப கூட நீ என்கிட்ட யாரோ மாதிரி தான் பேசுற. என் பக்கத்துல வர்றதுக்கோ என்ன தொட்டு பேசி சமாதானப்படுத்துறதுக்கோ உனக்கு கொஞ்சம் கூட தோணல. ஐயோ ப்ளீஸ் கோவப்படாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, உடம்பு சரியில்லை. ஆனா நீ நடந்துக்கிற விஷயம் எல்லாம் பார்த்து எனக்கு மனசும் சரியில்லை ஜனனி. இதெல்லாம் உனக்கு புரியுதா ஜனனி? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு உன்னால உணர முடியுதா? மொத்த வீடு நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா உனக்காக மட்டுமே நான் நிக்கிறேன். ஆனா எனக்காக நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி 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 போய் தான் நிக்கிற. எங்கேயோ இருக்க. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ரெஸ்ட் எடு, தூங்கு. குட் நைட். காட் பிளஸ் யூ. பை. மா, சிவாவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆமா, நீ ஏன் கேக்குற? மா, உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அமராவதி. சிவாவை பாக்குறதுக்காக நான் அவன் ரூமுக்கு போயிருந்தேன். 2 பேரோட படுக்கையும் தனித்தனியா இருக்கு. சிவா கட்டில்ல படுத்து தூங்குறான், அவ பாய கீழே போட்டு படுத்திருக்கா. புதுசா கல்யாணமானவங்க ஏன் தனித்தனியா படுக்கணும்? அதான் உன்கிட்ட கேட்டேன். அது சும்மா கீழே பாய் போட்டு படுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுல உனக்கு சந்தேகம் வேற. மா, இந்த பூசி முழுவெல்லாம் பாக்காதமா. நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரையும் பார்த்தா புதுசா கல்யாணம் பண்ணவங்க மாதிரியா இருக்காங்க. ஏதோ அவசரத்துல தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கஷ்டப்படுற மாதிரில இருக்கு. ஏமா, உனக்கு அவங்கள பார்த்தா சந்தேகம் வரலையா? எதுக்கு தேவையில்லாம நீ கண்டதையும் யோசிக்கிற? நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இருக்கிறத எனக்கு தெரியல. அவங்க சாதாரணமா தான் இருக்காங்க. இல்லம்மா, நானும் கல்யாணமானவதான். எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உனக்கு சந்தேகம் வரலன்னா தான் ஆச்சரியம். மா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என் வாயை அடைக்க முடியாது. கன்ஃபார்மா சொல்றேன், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது சொல்லிட்டேன். ஐயோ, யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளுக்கே வந்துருச்சு. எதை மறைக்கணும்னு நினைச்சனோ அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சே. அமராவதி இந்த விஷயத்துல சும்மாவே இருக்க மாட்டாளே. ஐயோ, வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாளே. இப்படியே போனா சரியா வராது. சிவா, சொல்லுமா. வீட்டுல உங்க 2 பேர்கிட்டயும் தனியா பேச முடியல. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயமா? ஜனனியை நீ மலேசியால பார்த்தது, பழகுனது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லைங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். உங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. அதனாலதான் ஜனனி உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட இருக்கா. ஆனா மத்தவங்களுக்கு நீங்க புதுசா கல்யாணமான சராசரி புருஷன் பொண்டாட்டி தான். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்லைம்மா. நானும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த பல தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலம்மா. ஜனனிக்கிட்ட எனக்கு எமோஷன்ஸே இல்லை. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. ஜனனிக்கு ஒன்று தெரியும் சிவா. உன்னோட நிலைமைய என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதை ஊதி பெருசாக்கி உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க.
ஏற்கனவே அமராவதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படியோ அவளை சமாளிச்சிட்டேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு? அம்மா புரியுதுமா, ஆனா நான் என்னம்மா பண்றது? எனக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்லம்மா. எனக்கு புரியுதுப்பா. ஆனா மத்தவங்களுக்கு இது எதுவும் தெரியாது. வீட்ல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா அம்மா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அம்மா, அம்மா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுமா. சிவா, உனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகிற வரைக்கும் மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? அம்மா நான் ஏற்கனவே நடிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. வேற வழி இல்ல. சிவா, ஜனனி உன்னை நம்பி வந்தவ. இனி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் அவளை நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் பொண்டாட்டி மேல நீ அன்பா இருந்தாதான் மத்தவங்களுக்கும் அவளை பிடிக்க ஆரம்பிக்கும். ஜனனி, உனக்கும் அதேதாம்மா. 2 பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், பட் கண்டிப்பா ட்ரை பண்றோம்மா. என்ன ஜனனி, ஓகே தானே? ட்ரை பண்ணலாம்.